அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆகவே இது பயபக்திக்குரிய ஒரு நேரம். நல்ல கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் ஆராதிப்பதற்காக நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஒருமித்து நாம் கூடி வந்திருக்கிறோம். நம் நடுவில் அவர் எழுந்தருளட்டும். இந்த நேரத்தில் அவர் நம்மோடு கூட இடைபடட்டும். அவர் ஆளுகை செய்யட்டும். அவர் அசைவாடட்டும். ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். அந்த துதியின் சத்தம் எழும்பட்டும். அந்த ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த சத்தம் எழும்பட்டும். கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் ஆராதனைக்குரியவர். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். துதிக்க உதவி செய்கிறவர். ஜெபிக்க உதவி செய்கிறவர். நம்முடைய கவலைகளை மறக்க உதவி செய்கிறவர். புதிய எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கிறவர். சாப கட்டுகளை எல்லாம் உடைக்கிறவர். நம்மை வழி நடத்துகிறவர். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறவர். அவருக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கைத்தட்டி பாடுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். விட்டு கொடுத்து நல்ல ஃப்ரீயா பாடுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. Teach me, O Lord, how to pray in spirit. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தார் ஆவியானவரே. ஆவியானவரே, நல்ல சத்தமா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆமென். நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். தேங்க்யூ பா. நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி
வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல வாஞ்சியோட தாகத்தோட பாடுங்க. ஆவியானவரே, நிரப்புகிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து என்னை நடத்துகிறவரே, உமக்கு என்னை முழுவதுமாய், என் வாழ்வை முழுவதுமாய், என் செய்கைகளை முழுவதுமாய், என் திட்டங்களை முழுவதுமாய், என் சிந்தைகளை முழுவதுமாய், என்னை முழுவதுமாய், என் குடும்பத்தை முழுவதுமாய், என் பிள்ளைகளை முழுவதுமாய், என் வேலைகள், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நடத்துவீராக, அந்த நல்ல வழியிலே நடத்துவீராக, அந்த செம்மையான பாதையிலே என்னை நடத்துவீராக. அந்த கரடானவைகள் சமமாய் மாறுவதாக, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றப்படுவதாக. தடைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆவியானவரே நீர் முன் சென்று அவைகளை நீக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக செய்கிறபடினால் நல்ல நம்புறவங்க கைதட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் என்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. அவர் உங்களை நிரப்பட்டும், அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பட்டும், அவர் தம்முடைய அபிஷேக தைலத்தை உங்கள் சிரசின் மேல் ஊற்றட்டும். அந்த புதிய பாஷைகள் உங்கள் நாவுகளிலே கொடுக்கப்படட்டும். பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது ஆண்டவரே, அது நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? நல்ல வாஞ்சியோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நிரப்பணும் ஆண்டவரே, உங்க ஆவியினால் என்ன நிரப்பணும் ஆண்டவரே, உங்க வல்லமையினால் என்ன நிரப்பணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. மாம்சத்தை ஜெயிப்பதற்கு உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிசாசை ஜெயிப்பதற்கு உடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்ன நிரப்புங்கப்பா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்க ஆவியினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்க வல்லமையினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிய என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க வல்லமை என்னிலிருந்து வெளிப்படத்தக்கதாக என்னை போரடிப்பதற்கு புதிதான கூர்மையான பற்கள் உள்ள ஒரு இயந்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே.
உங்க சமூகத்தில் அதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ, இதோ உன்னை நான் போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாய் மாற்றுவேன் என்று அன்றைக்கு வாக்கு பண்ணின இயேசு, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்றுவீராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஓ ரபல ஷகதரபலபா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னாலே நிறைய புதிய புதிய காரியங்கள்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டா அங்கே நடக்கிறதெல்லாம் பழசா இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே பாருங்க, பேதுருவுக்கு உள்ள ஒரு தைரியம் வந்துட்டு. ஆக்சுவலாக அவன் அப்படி தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா பார்த்தா ஒரு 50 நாள், அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள், ஆமென், ஒரு 53 நாளுக்கு முன்னாடி அவரை பார்த்தீங்கன்னா அவர் மறுதலித்தவர். அவர் பயந்து போய் ஒரு பெண்ணுக்கு முன்பாக இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சார், சத்தியம் பண்ணவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களே 3000 பேரும். அப்போ அந்த இடத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? கூடியிருந்திருக்கணும். அவ்வளோ பேருக்கு நடுவில் தைரியமாக எழுந்து நின்று அவர் பேசுகிறார். சொல்லுங்க, இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே? அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள போகும்போது நடக்க முடியாத ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பார்த்து பேதுரு பேசுறாரு, வெள்ளி இல்லை பொண்ணு இல்லப்பா, ஆமென், இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. இதெல்லாம் பேதுருக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பேதுருக்கு இதுக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருந்திருக்கலாம்? பார்த்து பரிதாபப்பட்டிருக்கலாம், இருந்த ஏதாவது கொடுத்து உதவி என்ன செஞ்சிருக்கலாம், அல்லது கண்டும் காணாமல் கூட என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் நின்று அவனை உற்று பார்த்து அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டு அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு உதவியாக இருந்தான்னா இதுதான் புதிய அனுபவம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரின் நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கும் புதிய அனுபவம் உண்டாகும், உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் புதிய அனுபவம் உண்டாகும். எத்தனை பேர் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரை வாஞ்சிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரை என்னை பயன்படுத்தணும், ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தணும், ஆண்டவரே நான் இருந்த வண்ணமாகவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் ஒரு பழைய ஆளாகவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் ஒரு புது சிருஷ்டி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் இப்போ விசேஷமான ஒரு நபர். ஆமென். இப்போ நான் ஒரு பராக்கிரமசாலி, இப்போ நான் ஒரு பலவான். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஞானம் இல்லாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு? ஞானம் உள்ளவர்கள். ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பலம் இல்லாதவங்களா இருந்திருக்கலாம். இப்போ இந்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு? பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க விசுவாசம் இல்லாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு? விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்குள்ள இந்த கிரியை நடப்பித்ததே யார் தான்? ஆவியானவர். இதை நீங்க நம்புறீங்களா? அதனால ஒரு நாள் என் ஹார்ட் எம்டியா இருக்கக்கூடாது ஆண்டவர், என் இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது, எப்பொழுது உங்க பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒரு நாள் எம்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, நான் ஒரு நாள் எம்டியா ஃபீல் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க கர்த்தர். ஆவி என்னில் அசைவாடிட ஆண்டவரே. நான் ஒரு புது பலத்தோடு உங்களை ஆராதிக்கணும், புது கிருபைகளை பெற்று உங்களை ஆராதிக்கணும், புதிய வல்லமையினால் நிரப்பப்பட்டு உங்களை மகிமைப்படுத்தணும். அந்த அபிஷேகம் நான் பாடும்போதே வெளிப்படணும், நான் ஜெபிக்கும் போது வெளிப்படணும். ஆமென். அல்லேலூயா. நான் நம்பிக்கையோட எந்தெந்த காரியத்தை செய்யறனோ அப்பெல்லாம் இந்த அபிஷேகம் வெளிப்படணும் ஆண்டவரே. Thank you Jesus. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட
நல்லா கைத்தட்டி துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன் கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன் 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 தாவீதை போல் ஜெபிப்பேன் 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 தாவீதை போல் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. பைபிளில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கெல்லாம் ஏதாவது தோணுமா? நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏதாவது நினச்சிருக்கீங்களா? மோசே குறித்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசுவா குறித்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதுலேருந்து நீங்கள் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பைபிள் கேரக்டருக்கு பின்னாடியும் நமக்கு பிடிச்சது நிறைய என்ன செய்யும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆனால் இவங்கெல்லாம் நம்மை போல சாதாரணமான ஆட்களாக இருந்தவங்க தான். ஆனால் இப்படி தேவனுக்காக ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறினாங்கன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால தான். ஆவியானவர் அவங்க கூட இருந்ததுனால தான். இல்லாட்டி அவங்களும் யாராக தான் இருந்திருப்பா சொல்லுங்க? சாதாரணமான ஆளாக தான் இருந்திருப்பான். மோசே வனாந்தரத்தில் ஆடை மேய்ச்சிட்டே வாழ்க்கை முடிச்சுட்டு என்ன செஞ்சிருப்பார்? போயிருப்பார். அல்லேலூயா. யோசுவா மேலே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆவியை பெற்ற புருஷன் அவனை குறித்து பைபிள் சொல்லுது. அது இல்லைன்னா கடைசி வரைக்கும் மோசேக்கு கையை கழுவி கொடுத்துட்டே என்ன செஞ்சிருப்பார்? வாழ்க்கையை முடிச்சிருந்திருப்பார். தாவீது மேலே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அவர் ஆட்டை மேய்ச்சிட்டே என்ன செஞ்சிருப்பார்? செத்து போயிருப்பார். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? இந்த அப்போஸ்தலர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்களா, டேக்ஸ் கலெக்டரா, அல்லது ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? போயிருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அல்லேலூயா. தானியேலெல்லாம் அடிமையாக தான் இருந்தார் பாபிலோன் தேசத்தில். ஆனால் ஆவியானவர் அவர் கூட இருந்ததுனால அந்த தேசமே அவன் ஞானத்திற்காக என்ன செய்தது? காத்திருந்தது. ராஜா வெயிட் பண்ணுறார், அவன்கிட்ட இருந்து ஞானம் விளங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? ஒரு ஐடியா சொல்ல மாட்டானா? ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டானா? நமக்குள்ள மறைந்திருக்கிற காரியம் அவன் மூலமாக வெளிப்படாதா? ஒரு பெரிய தேசம் என்ன செய்யுது? காத்திருக்கு. அப்படின்னா இவர்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அதனால தான் இந்த ஆவியானவர் இல்லைன்னா யாருமே இவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? தேட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, இவங்களை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போ இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்ததுனால தான் திருத்துவத்தில் 3ஆம் நபராகிய இந்த ஆவியானவர் அவங்களை எக்யூப் பண்ணி சில குறிப்பிட்ட தேவை ஏற்பட்ட போது அங்கே அவர்களை பயன்படுத்தினார். அப்போ நீங்களும் ஆண்டவரோட ஒரு நல்ல உறவில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, கரெக்டாக ஒரு டைம் வரும். அந்த டைமில் நீங்கள் தான் அந்த இடத்துக்கு ஃபிட் ஆவீங்க. ஆமேன். உங்களை தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி உங்களை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு போயிடுவார். அது வரைக்கும் அறிமுகம் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதம் வந்துடும். எத்தனை பேர் இப்படிலாம் நீங்கள் விரும்புகிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வேற ரகசியம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உறவு தான். யாரோட? ஆண்டவரோட. ஆமீன். அந்த உறவுக்கு ஒரு பேர் தான் ஜெபம். அந்த உறவுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஜெபம். அதனால தான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ணுங்க, பாதிப்பு வந்தால் ஜெபம் பண்ணுங்க, தேவை வந்தால் ஜெபம் பண்ணுங்க, ஆபத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை எங்களிடத்துலேருந்து உங்களுக்கு நேரம் வந்துட்டே இருக்குன்னா அவரோட கான்டாக்டில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். அவரோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும்.
உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக என்ன செய்யும்? ரன் ஆகும். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனோடு எப்படி உறவாடினார்களோ அதை போல நானும் உறவாட விரும்புகிறேன்னு ஒரு ஏக்கத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். மோசையை நீங்கள் கவனித்து பாருங்க. அதிகாலையிலே கர்த்தர் வர சொல்லுவார். அதிகாலையில் கர்த்தர் வர சொல்லுவார்னா ஈஸியாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு இல்லைங்க. பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்துக்கு அவர் மேலே என்ன செய்யணும்? ஏறி வரணும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அதிகாலையில் அவர் அந்த இடத்துல போய் நிற்கணும்னா அவர் அதுக்கு முன்னாடி பல மணி நேரத்திற்கு முன்பே தன்னை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். குமாரர்கள் இருந்தாங்க, குமாரத்திகள் இருந்தாங்க, குடும்பம் இருந்துச்சு. ஆனாலும் 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா பாருங்க, அவனுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருந்திருக்கு பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, மனைவிக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, அன்னைக்கு டே டு டே லைஃப்ல அவன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செட் பண்ணிட்டு டக்குன்னு எங்க வந்துடுவான்? ஆண்டவரை சந்திக்க வந்துடுவான். ஆண்டவரோடு உறவாட வந்துடுவான். இப்படி ஒரு உறவை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் இதெல்லாம் விரும்புகிறேன்ப்பா. யோசுவா அப்படிங்கிற ஒரு வாலிபன் தான். அவன் ஒரு பணிவிடைக்காரன் தான். ஆனால் அவனை குறித்து பைபிள் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்களா? ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் தான் கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது. அந்த பிரியாத தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் பிரிய மனமில்லாதவனாய் இருந்தான். ஆகவே அவனோடு கூட கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆவியை பெற்ற ஒரு புருஷன் என்கிற அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு தாங்க. தானியேலை குறித்து வாசிக்கிறோம், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது. அப்ப ஜெபித்தால் கண்டிப்பா மரண தண்டனை. ஆனாலும் தான் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய வழக்கத்தின்படியே அவன் 3 வேளையும் ஜெபித்தான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தாவீதை குறித்து வாசிக்கிறோமே, அந்தி சந்தி மத்தியானங்களிலே அவரை நோக்கி தியானம் பண்ணி முறையிட்டார் என்று. அவருடைய நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் அவரை துதித்தார் என்று. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஜெப வேளைகள் வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய நேரங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஜெப நேரங்களாய் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் உங்க சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. இது என்னுடைய ஜெப வேலை என்று உங்க பாதத்துக்கு நான் ஓடி வரணும் ஆண்டவரே. இது நான் ஜெபிக்கிற இடம் என்று உங்க சமூகத்துக்கு நான் ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் எனக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் எனக்கு தாங்கப்பா. நான் ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க கூட வைத்திருக்கிற அந்த உறவுல நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உறவாட விரும்புகிறப்பா. எப்பொழுதாவது அல்ல, என்னால் முடிந்த நேரங்களில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் உறவாட உறவாட. என நீங்க தான் எந்த கோட்டை, எந்த தஞ்சம். ஆமென். நீங்க தான் எனக்கு பதில் தருகிறவர். உம்மை விட்டால் வேறு எங்க நாங்க போக முடியும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட
காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜெபிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க ஜெப நேரங்களை நாங்கள் வீணாக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய முகத்தை தரிசிப்போம் ஆண்டவரே. உங்க பாதத்திற்கு ஓடி வருவோம் ஆண்டவரே. எங்க இதயத்தை ஊற்றுவோம் ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.